டிஃபன். ஆம், இன்னைக்கு இந்த பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டமான விஷயத்த பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எடுத்து நம்ம இன்னைக்கு உதாரணமா நம்ம சொல்லுவோம். போதைப் பொருள் உட்கொண்ட மனிதர்களை அவங்க வந்து போதைப் பொருள்னா அந்த ஆல்கஹால எடுத்திருக்கிறவங்க ஸ்டேஷன்ல மாட்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த போதை தெளியறதுக்கு முன்பதாக அவங்களை கை போடக்கூடாது. அவங்கள வந்து விசாரணை கூட பண்ணக்கூடாது. சட்டமே அவ்வாறு கூறுகிறது. சட்டமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அறிந்து புரிந்து செய்கிறது. சட்டத்தை விடையும், அதாவது அரசாங்கத்தை விடையும் நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. அரசாங்கத்திற்கு கீழே தான் சட்டம். ஆக எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்றால், ஒரு மனிதன் குழப்பமான தருணத்தில் இருக்கும்போது அவனுடைய வார்த்தைகளை கணக்கில் கூட எடுக்கக்கூடாது என்ற ஒரு பேசிக் நாகரிகம் தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை நன்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். பேசிக் நாகரிகம் இல்லாத உன்னை நீ ஏன் தவறாக ப்ரொக்ளைம் பண்ணுகிறாய்? ஸோ அதுதான் நான் சொல்லுகிறேன். சட்டத்தை படித்து விட்டோம் என்று எண்ணினால் கதை முடிந்தது. ஏன் என்று நான் சொல்ல வருகிறேன், சட்டத்தை படித்தவர்கள் எல்லாம் ஜெயித்ததல்ல. சட்டத்தை படித்தவர்கள் எல்லாருக்கும் நம் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அஃப்கோர்ஸ். ஆனால் அது யாருக்கு இருக்குங்கிறத நான் சொல்லணும்ல, அதில் நான் நான் சொல்கிறேன். சட்டத்தை படித்தவர்கள் படித்த வேலையை செய்கிறக்கூடிய சட்டம் படித்த மனிதர்களை குலம் கோத்திரமே மதிக்கும். புரியுதுங்களா? படிச்சதை வச்சு முன்னேறினான்னு எந்த படிப்பா இருந்தாலும் குலகோத்திரமே மதிச்சுட்டான். சரிங்களா? ஆக எதற்காக இதை நான் கூறுகிறேன் என்றால், ஒரு மனிதனுடைய ஒரு குறைதல் என்றுதான் நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அதுவும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, கடலில் இருக்கும் ஒரு திமிங்கிலம் என்று கூறப்படக்கூடிய ஒரு மனிதர் கவனக்குறை, புரிதலின் தன்மை கம்மி, அறிவு என்ற அங்கத்திலிருந்து ஒரு 10 படி அவர் கீழே இறங்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய விளக்கத்தை கேட்கும் பொழுது அவருக்கு புரிகிறது, அவராலும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கன்சிடரேஷனுக்கு நம்ம இருக்கிறோம். ஆக ஒரு காரணத்தை நம்ம இப்போ பேசுவோம். பாலிட்டிக்ஸை நம்ம சொன்னோம், ஆஸ் பர் லாவை பற்றியும் நம்ம சொன்னோம். ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சொன்னோம். அது ஒரு மேஜரான ஒரு காரியம், அது மேஜரான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு காரியம். பட் இஃப் இன் கேஸ் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா க்ரூஷியல் சிச்சுவேஷனையும் ஒரு மனிதனால் லீட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பதவியை யாருக்கு நம்ம கொடுக்குறோம்? முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருங்கிற பதவிக்கு நம்ம கொடுக்குறோம். சரிதானே? இஃப் எல்லா ப்ராப்ளமே ஒரு மனிதனுடைய திட்டத்தை நிமித்தமாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பதவி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற நிர்ணயம் பண்ணக்கூடிய பதவி தான் முதலமைச்சர் பதவி. அதுக்கு மேலே பிரதமர் பதவி. இந்த பிரதமர் அங்கேருந்து இங்கே ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு இதில் நம்ம முதலமைச்சர் நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களே சிறப்பான சட்டத்திட்டமாக தான் இருக்கிறது அல்லவா? ஆக இதில் சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு காசு பணம் தேவைப்படுகிறது. ஆக காசுக்காகவும் மனிதனுடைய மனுஷியுடைய உடம்புக்காகவும் காட்டி கொடுக்கக்கூடியவும் மனிதர்களுடைய எண்ணங்கள் அவ்வாறாக இருக்கிறதே. நம்ம சொல்லுறோம், தீய மனிதர்களை எதிர்ப்பதற்கெல்லாம் யுகம் தேவைப்படுகிறது என்று. ஆனால் பரலோக ராஜ்யம் சொல்லுகிறது, கிறிஸ்துவ ராஜ்யத்தை பற்றி உனக்கு அறிந்து கொள்வதற்கு 18 யுகம் பத்தாது என்கிறது. புரியுதுங்களா? ஆக நாம் ஒரு மனிதனை தவறான நேரத்தில் தவறாக நாம் நினைத்து தவறான வார்த்தையை குழப்பிவிட்ட மனிதர்களை பார்க்காமல், குழப்பி ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன் குழப்பப்பட்ட நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்மளால்
கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா இஃப் இன்கேஸ் வெறுமையாக புலப்பட்ட நேரம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கும்போது அது நம்மளுடைய அறியாமை தானே, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். ஆக குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அரசியல் நடக்குது இல்லையா? அரசியலில் ஒவ்வொரு நபர்கள், ஒவ்வொரு புது புது கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வலுவான கட்சிகளை பார்த்து அவர்கள் செய்யாததையும் செய்ததையும் எடுத்து குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் புது கட்சி ஆரம்பிப்பதற்காக அவர்கள் வருகிறார்களா, இல்லை இவர்கள் உண்மையை சொல்லி முன்னேற வருகிறார்களா, நாட்டுக்கு நல்லதொரு காரியத்தை உண்டாக்குவதற்காக வருகிறார்களா என்ற உண்மை இரண்டு பக்கத்திலும் இருக்கிறதா இல்லையா என்று குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நாமல். ஆக குழப்பம் அடைவது தவறல்ல, குழம்பிய மனிதனை புரிந்து தெரிந்து கொள்ளாமல் இருந்தது தவறான அறிவு. இங்கே வன்மையினுடைய முறையின் பிரகாரமாக புரிந்து கொள்வதல் என்று சொன்ன உடனே ஒரு கூட்டமாக அப்போ புரிந்துட்டு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வருவாங்க. ஸோ அரசியலை பற்றி சொல்ல வரும்போது உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது, அரசியலை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருது. ஸோ அதை வச்சு நம்மளுடைய பேசிக்கில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளான ஓரியன்டேஷனில் நான் இதை தரும்போது உங்களால் அந்த டைனாமிக்கை புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்ல வருது. கருத்தை உரிமையாக கொண்ட உலகம், கருத்தையே பேச முடியாது என்ற தருணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சில அந்த தருணத்தில் மாட்டிக்கொண்ட மனிதர்களை பார்க்கும்பொழுது எவ்வாறாக நாம் திகைப்போம், எவ்வாறாக நாம் அந்த மனிதர்கள் மீது இறக்கப்படுவோம். கருத்தை சொல்வதற்கு தடையா? ஈவன் ஒன் மர்டரர்ஸ், ஒரு 100 கொலை பண்ணவனுக்கு கூட கற்பழிச்ச கும்பலையோ துரோகம் பண்ண கும்பலையோ பார்க்க மதிக்க தோணாது. அதே மாதிரி தான் என்னோட ஃபிலாசபி இப்படி தான். 100 கொலை பண்ணவனை கூட நம்ம மதிச்சிடலாம், கற்பழிச்சவனையும் துரோகம் பண்ணவனையும் ஆண்டு காலமானாலும் நான் மதிக்க போகிறதில்லை. ஆக எதற்காக நான் அதை சொல்லுகிறேன் என்றால், மனிதனால் மனிதன் திருத்தப்பட்டான் என்றால் உலகத்திற்கே மகிழ்வு அதே போல அல்ல. ஆனால் ஒரு மனித கடவுளால் மனித குலமே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டதே என்ற சிந்தனையை அனுதினமும் கூட எண்ணி வாழ முடியவே இல்லை என்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் சாதாரண மனிதர்கள். அனுதினமும் எண்ணிக்கொண்டு வாழ வேண்டும். நம்மளுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது, மீட்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம், நான் வாழ இருக்கக்கூடிய மீட்பு வாழ்க்கையில் நாம் அமைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். மீட்பு வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பதிலாக கொடுப்பது ஆள்கடத்தல். ஆள்கடத்தி என்ன பண்ணுறோம்? சோறு தின்னு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நம்ம பெற்ற அப்பா அம்மா கொடுப்போம் வாங்க. ஆள் கடத்துவோம். நல்ல பொண்ணு கிடச்சிதுன்னா அது ஒரு ஏற்பு போட்டுரும். வெளியும் தெரியாது, சொசைட்டியும் புரியாது. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சு கடத்தி நல்லா இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே செய்த தப்பு மறைச்சி அதே இடத்துல இருந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே பாய்ஞ்சி ஓடி ஒரு பொறுப்பாளரோ செயலாளரோ மாறிட்டோன்னாக்க கட்சியுடைய பொறுப்பாளர் அந்த தலைமை தாங்கி எம்எல்ஏக்கும் தெரிய போகிறது இல்லை, அவனை தாண்டி இருக்கக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய ஆளுக்கும் தெரிய போகிறது இல்லை. அப்போ வாங்க எல்லாம் கற்பழிச்சுட்டு கட்சியில் போய் சேருவோன்ட்டு ஒரு கும்பல் கிளம்பிட்டு அப்படி. அப்போ அந்த கட்சி என்ன சொல்கிறது? அதுதான் சொல்றது. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. நம்ம லைனை நம்ம பியூரிஃபை பண்ணிக்கல அப்படின்னா நம்ம இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, ஒரு தவறை நம்ம செய்துட்டோம், இந்த லைன் இருக்குதுல்ல, நம்ம தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறினுடைய டெஸ்டினேஷன்லேயே போயிட்டு இருக்க வேண்டியதாக போயிடும். அதான் சொல்றது, ஒரு பாவத்திற்கு அடிமையானால் 100 கோடி பாவத்திற்கு நீ அடிமையாகி விடுவாய் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் என்ற ஒரு விஷயத்தை வைத்து விஷமத்தை தெரிவிக்கக்கூடாது. அவன் எதற்காக கூறினான்? நீ ஏன் அந்த காரியத்தை செய்தாய், எனக்கு ஏன் அந்த துரோகத்தை செய்தாய் என்று மட்டும்தான் என் காதில் கேட்கிறது. ஏனால் எனக்கு புரிதல் இருக்கிறது அந்த விஷயத்தில். ஸோ ஏமேன். மீதி விளக்கங்கள் உங்களுக்கு சிறப்பாக என்னோட காணொளிகளில் ஒவ்வொரு தினமும் வந்து கொண்டிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏமேன்.